அரசியல்னா என்னன்னு எவருக்குத்தான் தெரியுது? அரசாங்க நடத்த யாருக்குத்தான் முடியுது? அரசியல்வாதிகள் மேல மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப கோபம்தான். அப்பாவி மக்கள் எல்லாம் பாவம்தான். அரசியல்னா என்னன்னு எவருக்குத்தான் தெரியுது? அரசாங்க நடத்த யாருக்குத்தான் முடியுது? நல்லாட்சி நடத்த பெருந்தலைவர் காமராஜர் போல முடியாது. இனிமேல் நம் நாடு விடியாது. கட்சிகள் நிறைய உள்ள நாடு நம் நாடு. கட்டமைக்க முடியாது சுடுகாடு. அரசியல்வாதிகள் கட்டு கட்டா நோட்டு அடிக்க மக்களுக்குத்தான் திருவோடு. இனி ஏழை மக்கள் வாழ பெரும்பாடு. அரசியல்னா என்னன்னு எவருக்குத்தான் தெரியுது? அரசாங்க நடத்த யாருக்குத்தான் முடியுது? கிடைக்க மக்கள் எல்லாம் படிக்க போராடிய ஒரே தலைவன் அதை செய்து முடித்தவன் பெருந்தலைவன். நிறைய மொழி படிச்சாத்தான் வீடும் நாடும் முன்னேறும். தினம் தினம் குடிச்சாக்க வீடும் நாடும் மன்னாதும். என்றும் கெட்டதை தடுக்கத்தான் சட்டத்தின் வேலை. இன்று கெட்டதுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறது ஆட்சி அதிகாரத்தின் மூளை. அரசியல்னா என்னன்னு எவருக்குத்தான் தெரியுது? அரசாங்கம் நடத்த யாருக்குத்தான் முடியுது? கர்மவீர கண்முன் கஜானா இருந்தும் கை வைக்காத ஏழை உலகத்தில் உள்ள எல்லா அரசியல்வாதிகளும் பெருந்தலைவர் காமராஜருக்கு கீழே ஓட்டு போட போறதுக்கு சன்மானம் வாங்க ஆசைப்படாதே. சன்மானம் வாங்கினால் சகலமும் போயிரும், அவதிப்படாதே. விரைவில் புரட்சிகள் எழும். பொறுப்பில்லாத அரசியல்வாதிகளுக்கு அடி விழும். அரசியல்வாதிகள் பொன்னும் பொருளும் ஒரு நாள்